அர்ச்சகாஸ் பிராமணர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய புதிய ஆண்ட்ராய்டு ஆப். அன்புடையீர் அநேக நமஸ்காரங்கள். அர்ச்சகாஸ் ஆண்ட்ராய்டு ஆப் விரைவில் வரவிருக்கிறது. இந்த ஆப்பில் இணைந்து உங்கள் ஆன்மீக சேவைகளை பதிவு செய்து புதிய வாய்ப்புகளை பெறுங்கள். சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள், பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள், சௌராஷ்டிரார்கள், இதர பிராமணர்கள், இதர தொழில் சார்ந்த பிராமணர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், மங்கள வாத்திய வித்துவான்கள், வர்ணவேலை, சிற்ப வடிவமைப்பாளர்கள், யாகசாலை அமைப்பாளர்கள், புஷ்ப ஜோடையாளர்கள், சமையல் கலைஞர்கள், திருக்கோயில் பூஜை பொருள் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள், மர சிற்ப வேலைப்பாட்டாளர்கள், வஸ்திர தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள், அபிஷேக மற்றும் ஹோம திவ்ய பொருட்கள் தயாரிப்பாளர்கள், ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணர்கள். இந்த ஆப்பில் இணைவதால் உங்கள் ஆன்மீக சேவைகள் பலரால் அறியப்பட்டு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உங்கள் தொழில் சார்ந்த விவரங்கள் மற்றும் விசிட்டிங் கார்டு 7305152376 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிருங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு பகிர்ந்து அனைவரையும் பயனடைய செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கால் 9790411240. தீபம் சேனல். புல் சாப்பிட்ட கல் நந்தி பற்றிய சிறப்பு பார்வை. கஞ்சனூரில் தேவசர்மா என்ற அந்தணன் இருந்தான். அவன் ஒரு முறை வைக்கோல் கட்டுகளை அறியாமலும் ஒரு பசுக்கன்றின் மீது போட்டுவிட்டார். அந்தக் கன்று துடிதுடித்து இறந்து போனது. அந்தக் கன்று சிறந்த பக்திமானான ஹரதத்தர் என்பவருக்கு சொந்தமானது. பசுங்கன்றைக் கொன்றதால் அவனை மகாபாவி என்று பலரும் ஒதுக்கினார்கள். இந்த நிலையில் நடந்த விபரீதத்தை எடுத்துக் கூறுவதற்காக பசுங்கன்றின் உரிமையாளரான ஹரதத்தரின் வீட்டிற்குச் சென்றான் தேவசர்மா. அவரின் வீட்டுக்குள் நுழைந்தபோது வாசல்படி தலையில் இடித்து சிவ சிவா என்று கத்தினான். குரல் கேட்டு வெளியே வந்த ஹரதத்தர் தேவசர்மா பற்றியும் அவன் வந்த நோக்கம் பற்றியும் அறிந்து கொண்டார். பின்னர் நீ சிவ என்று சொன்னதுமே பசுவைக் கொன்ற உன்னுடைய பாவம் நீங்கிவிட்டது. இரண்டாவதாக சிவா என்று கூறியதற்காக உனக்கு கைலாய பதவியும் கிடைக்கப் போகிறது என்று தேவசர்மாவுக்கு ஆறுதல் கூறினார். ஆனாலும் ஊர் மக்கள் பலரும் தேவசர்மாவை மனதார மன்னிக்கவில்லை. ஊரை விட்டு விலக்கியே வைத்திருந்தார்கள். இதனால் வருத்தப்பட்ட தேவசர்மா ஹரதத்தரிடம் முறையிட்டார். ஹரதத்தர் கஞ்சனூரில் உள்ள அந்தணர்கள் அனைவரையும் அங்குள்ள ஈசன் எழுதியருளியுள்ள அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அதன்படியே ஊர் மக்கள் அனைவரும் ஆலயத்தில் கூடியிருந்தனர். அப்போது ஹரதத்தர் தேவசர்மாவிடம் ஒரு புல் கட்டை கொடுத்து நீ சிவ சிவா என்று சொன்னதுமே உன்னுடைய பசுவைக் கொன்ற பாவம் நீங்கிவிட்டதாக நான் கூறினேன். ஆனால் அதை ஊர் மக்கள் யாரும் நம்பவில்லை. எனவே நீ இங்குள்ள கல் நந்திக்கு இந்த புல்லை கொடு. அதை சாப்பிட்டால் உன்னுடைய பாவம் நீங்கிவிட்டதாக இங்கே இருப்பவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். கல் நந்தி எப்படி புல் சாப்பிடும் என்று கூடியிருந்த மக்கள் அனைவரும் எள்ளி நகையாடினர். ஆனால் ஹரதத்தரோ இறைவன் மீதான நம்பிக்கையில் இறைவா உன்னுடைய நாமத்தை ஒரு முறை சொன்னாலே பசுங்கன்றை கொன்ற பாவம் நீங்கிவிடும், நான் சொன்னது உண்மையான கல் நந்தியை புல் சாப்பிட்டு மெய்ப்பிக்க வேண்டும் என்று மனமுருக வேண்டினார். தேவசர்மா கொடுத்த புல்லை அந்த கல் நந்தி சாப்பிட்டது. அங்கிருந்த அனைவரும் சிவ நாமத்தின் உயர்வையும் பக்திக்கு கிடைக்கும் பலனையும் கண்டு இறைவனை மனதார வழிபட்டனர். இந்த கல் நந்தி கும்பகோணம் அருகே கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் உள்ளது. அனைவரும் ஒருமுறை தரிசனம் செய்து வாருங்கள். நன்றி, வணக்கம். தீபம் சேனலில் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்யவும். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யவும்.